மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் எப்படி இருக்காரு? ஆல்ரெடி மேஷராசி அன்பர்களுக்கு தெரியும், நீங்கள் 7 நாட்டு சனியில் இருக்கீங்க. 7 நாட்டு சனியே இருந்தாலும் இப்போ சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், குருனோட பார்வையில் வக்ரகதி அடைஞ்ச சனி. பொதுவாக விரைய சனி அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. வக்ரகதி அடைஞ்சாலும் நல்லது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா குருனோட பார்வை வேற இருக்குது. வக்ரகதி அடைஞ்ச சனி அவரோட வக்ர பார்வை எந்த விதத்துலையும் கெடுக்க மாட்டார். ஏன்னா குருனோட 9ஆம் பார்வை உச்ச பார்வை சனி மேலே பட்டதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிட்டார். அப்போ 7 நாட்டு சனியாக இருந்து கடுமையான மன உளைச்சலை கொடுத்துட்டு இருந்தார். நான் நடந்து போனால் கூட தடுக்கி எழுந்து தாங்க நடந்து போகிறேன், ஓடணுன்னா உழுந்து எழுந்தா ஓடுறேன். இப்படி தான் இருந்துச்சு மேஷத்தினோட வாழ்க்கை. அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைங்களால் பிரச்சனை, சமுதாயத்தில் மரியாதை மதிப்பு இல்லை, கையில் இருந்த காசு காணாமல் போச்சு, தேவையில்லாத மருத்துவ செலவு, தேவையில்லாத அசுப செலவு, இதனால கஷ்டப்பட்டு இருந்த மேஷராசி அன்பர்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு இருக்க சனி மேலே குருனோட பார்வை எல்லா அளவும் உங்களுக்கு எடுக்க போதில்லை. அவர் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, குருனோட பார்வை வந்துச்சு. ஆக எல்லாளவும் கெடுக்க போகிறதில்ல. உங்கள் மூளையை தின்னுட்டு இருந்த சனி பகவான் இப்போ எந்த விதத்துலையும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் பாட்டுன்னு சிவனே நிற்க போகிறார். இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்லாம். இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும், சனி உங்களை அதாவது மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 10 மற்றும் 11க்கு அதிபன். தொழில் ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, தொழில் குறித்து நிறைய பேருக்கு நிறைய ஆசை இருக்கும். பார்த்தீங்களா, நானும் அவனும் ஒன்றா தான் படித்தோம், அவனை விட நான் சூப்பராக படிப்பேன், அவனை விட எனக்கு பயங்கர திறமை, ஆனால் நாங்கள் 2 பேரும் டாக்டர்ஸ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் ஃபீஸ் வாங்குறேன், நான் 200 ரூபாய் தான் ஃபீஸ் வாங்குறேன். எனக்கு பெருசாக வந்து அதிர்ஷ்டம்லாம் கூடி வரதே இல்லைங்க. எப்பயுமே எனக்கு அதிர்ஷ்டம் ஃபேவர் ஆகாது. இப்படி நம்ம மற்றவங்களை கம்பேர் பண்ணிப்போம். பார்த்தீங்களா, நிறைய நடக்கிறது தான் இந்த மாதிரி. ஆக நம்ம கம்பேர் பண்ணி வருத்தம் அப்படின்றதுக்கும் பார்த்தீங்களா, தொழில் சார்ந்து எனக்கு ஏகப்பட்ட கனவுகள் இருந்துச்சு, வருத்தம் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. அதெல்லாம் என்னோட கனவுகள், எனக்கு 1000 கனவு இருக்கலாம், அதில் ஒரு 4-5 கனவாவது நிறைவேறும். தொழில் சார்ந்து உங்களோட ஆதங்கம் என்ன, உங்களோட எண்ணங்கள் என்ன, உங்களோட ஆழ்மனது ஆசை என்ன, அதை சனி பகவான் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றி கொடுப்பா. வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் எந்த பாவத்துக்கு அதிபன் அந்த பாவத்துக்கான வேலையை அவர் செய்வோம். சூப்பரான விஷயம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது, லாபஸ்தானத்துக்கு அதிபன் வந்து சனி பகவான் இல்லைங்களா? அப்போ லாபம் குறித்து எனக்கு இருந்துச்சு. ஆமாம், பாரு 10 ரூபாய் பொருளை 10,000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறான். இப்போ இந்த ஆன்மீகவாதிகள், இந்த ஜோதிடர்கள்லாம் அப்பெல்லாம் செய்கிறாங்க இல்லையா? இது வந்து பாருங்க, இது நான் உங்களுக்கு மந்திரிச்சு வச்ச தாயத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாந்திரிக் பர்சன்ஸ் ஆன்மீகவாதிகள்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அவங்கள ஆன்மீகவாதிகள்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்க கொடுக்குறாங்க. ஒரு சின்ன ஒரு பொருளை இது பண்ணி புதுசாக உங்களே உற்பத்தி பண்ணி இதை வச்சா உனக்கு லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும் அப்படிம்பாங்க. உண்மைதான், அந்த மாதிரி எத்தனையோ வஸ்துக்கள் இருக்குது. பட் இவங்க கரெக்டாக செய்கிறாங்களா? கரெக்டாக செய்கிறவங்க ரொம்ப கம்மி, தேவையில்லாமல் அதை வந்து மக்கள்கிட்ட காசு பிடுங்குறவங்க ரொம்ப ஜாஸ்தி.